ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலர். இன்றைக்கி எங்கள் ஊர் ஸ்பெஷல், அதாவது எங்கள் கோயம்புத்தூர் ஸ்பெஷல் ஃபேமஸ் ரெசிபி கத்திரிக்காய் பஜ்ஜி எப்படி செய்கிறதுன்னு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேங்க. இது மோஸ்ட்லி எங்கள் ஊர் சைடு எல்லார் வீட்லேயும் மோஸ்ட்லி செய்வாங்க. இது இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்ப ஒரு சூப்பராக இருக்கிற ஒரு சைட் டிஷ். கத்திரிக்காய், தக்காளி, உருளைக்கிழங்கு, பச்சை மிளகாய் இதெல்லாம் ஒன்றா வேக வச்சு கடைஞ்சி செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. இப்போ இதுக்கு தேவையான மெயின் இன்க்ரீடியன்ட் கத்திரிக்காய். இன்றைக்கி நான் ஒரு 1/4 கிலோ கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேங்க. 4 பெரிய தக்காளி, ஒரு கொத்து கருவேப்பிலை, 4 பச்சை மிளகா, ஒரு மீடியம் சைஸு உருளைக்கிழங்கு பொட்டேட்டோ ஒன்று எடுத்து வச்சுருக்கேங்க. அதுக்கப்புறம் ஒரு 12 to 15 சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் வர கொத்தமல்லி, 1/2 ஸ்பூன் சீரகம் தாளிக்கிறதுக்கு. இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கத்திரிக்காய் நல்ல சத்தான காய்கறி. இதில் நிறையா சொல்யூபிள் ஃபைபர், அயன், நிறைய விட்டமின்ஸ் இருக்குங்க. சரி, இப்போ இதெல்லாம் என்ன பண்ணியிருக்கேன்னா, உருளைக்கிழங்கு தோல் சீவி சின்னதாக கட் பண்ணியிருக்கிறேன். கத்திரிக்காவை கட் பண்ணி எல்லாம் தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன் கருக்காமல் இருக்கிறதுக்கு. தக்காளி கட் பண்ணியாச்சு, பச்சை மிளகாய் கட் பண்ணியாச்சு, சின்ன வெங்காயம் அப்படியே முழுசாக தொளிச்சு வச்சுருக்கிறேன். ஏன்னா இது வேக வச்சு நம்ம கடைய போகிறோம். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, தாளிக்கிறதுக்கு எண்ணெய், சீரகம், கொத்தமல்லி சேர்த்திக்கிறோம் தாளிக்கிறதுக்கு. இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி சீரகமும் கொத்தமல்லி, வர கொத்தமல்லியும் சேர்த்திக்கிறோம். கடுகு, உளுந்தம்பருப்பெல்லாம் போடுறது இல்லைங்க. இதுதான் இந்த கடையிற சட்னிக்கு இப்படி தான் சேர்த்துவோம். வர கொத்தமல்லியும் சீரகமும் சேர்த்து பொரிய விட்டு, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கலாம். இந்த சீரகமும் வர கொத்தமல்லியும் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்குங்க இந்த ரெசிபிக்கு. சரி, இப்போ எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. நம்ம வெட்டி வச்ச தக்காளியை உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி ரொம்ப நேரம் எண்ணெயிலெல்லாம் வதக்கணும்னு இல்லைங்க. மசிஞ்சு அது வதங்கி எல்லாம் ஒன்றும் வர வேண்டாம். தக்காளி சேர்த்துன உடனேயே நம்ம காய்கறியும் சேர்த்திக்கலாம். இப்போ வெட்டி வச்ச கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சது. தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள், தேவையான அளவு தண்ணி. இப்போ மூடி போட்டு இதெல்லாம் வேகறதுக்கு விட்டுட்டு கொஞ்சம் பாதி வெந்ததுக்கப்புறம் கலந்து விட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரம் வேக விடலாம். இப்போ மூடி போட்டு வேகறதுக்கு விடலாம். பாருங்கள், பாதி நல்லா வெந்துடுச்சு. இப்போ கலந்து விட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரம் வேக விட்டு வெந்த உடனே கொத்தமல்லி இலை தூவி ஒரு 2 நிமிஷம் விட்டு எடுத்து கடைஞ்சிட்டா அருமையான சட்னி ரெடி ஆகிடுங்க. கத்திரிக்காய் பஜ்ஜி ரெடி ஆகிடும். கொத்தமல்லி இலை சேர்த்தியாச்சு. இப்போ இப்படி மத்து வச்சு கடையணுன்னா இந்த மாதிரி பாத்திரத்தில் கடைய முடியாதுங்க. குழிவான பாத்திரத்தில் ஊற்றி தண்ணியை வடிச்சிட்டு கடையணும். இந்த மாதிரி பாத்திரத்தில் நான் இன்றைக்கி பிளண்டர் யூஸ் பண்ணி கடையிறேன். ரொம்ப அப்படி மைய கடையக்கூடாது, மசிஞ்சு வரக்கூடாது. சும்மா ஒரு அளவுக்கு அப்படியே கடைஞ்சி விட்டால் தான் நல்லாயிருக்கும். எடுத்து சாப்பிட போதுங்க. இந்த அளவுக்கு கடைஞ்சால் போதும். இப்போ சூப்பரான கத்திரிக்காய் பஜ்ஜி ரெடி ஆயாச்சு. இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இது எங்கள் கோயம்புத்தூரில் மோஸ்ட்லி எல்லார் வீட்லேயும் செய்வோம். ரொம்ப ஃபேமஸான ரெசிபி இது. ராகி தோசை, அந்த சிறுதானிய தோசைகளுக்கெல்லாம் இது கம்பு தோசையெல்லாம் செய்யும்போது, இட்லி தோசையெல்லாம் செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்குங்க. கோதுமை தோசைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். கவிதா சமையலறையை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய மற்ற ரெசிபிகளையும் பாருங்கள். தேங்க்யூ.